இப்படியும் ஒரு விளக்கம். பிறக்கும் குழந்தை அழுதால்தான் உயிரோடு பிறந்தது என்று மகிழ்ச்சி அடைகின்றனர். பிறந்த குழந்தை அழவில்லை என்றால் குழந்தைக்கு உயிர் கொடுக்க மருத்துவர்கள் அவசர உதவி செய்கிறார்கள் என்று பொருள். குழந்தையை கிள்ளியோ தட்டியோ அதன் உடம்பில் தூண்டுதல்களை ஏற்படுத்தியோ அழ வைக்க முயற்சி செய்கிறார்கள். குழந்தை பிறக்கும் போதே அழுகை அவ்வளவு அத்தியாவசியமாகிறது. அதெல்லாம் இருக்கட்டும், பிறக்கும் குழந்தை ஏன் அழுகிறது என்பதற்கு மருத்துவர்கள் கூறும் காரணம் என்ன தெரியுமா? குழந்தையின் முதல் அழுகையே அதற்கு முதல் மூச்சாக அமைகிறது. குழந்தை தன் தாயின் கருப்பையில் வளர்கிற வரையில் தொப்புள் கொடியின் மூலமாகத்தான் தாயின் இரத்தத்தில் இருந்து தனக்கு தேவையான உணவு சத்தையும் பிராணவாயுவையும் பெறுகின்றது. அப்போது நுரையீரல் செயல்படுவதில்லை. குழந்தை பிறக்கும் போது தொப்புள் கொடியை அறுத்து தாயிடமிருந்து பிரித்து விடுவர். அப்பொழுதுதான் குழந்தைக்கு பிராணவாயு என்னும் மூச்சு காற்று நேரடியாக தேவைப்படுகிறது. வெளியுலக தட்பவெட்ப நிலை அதன் உடம்பின் சில தூண்டுதல்களை ஏற்படுத்தும். வெளிப்புற காற்றழுத்தம் ஒரு புறம், குழந்தையின் இரத்தத்தில் கரிமில வாயுவின் தாக்கம் மறுபுறம். இதற்கிடையில் வெளிப்புற காற்று புறநாசி துளை மற்றும் வாய் வழியாக செல்ல ஒருவித அவஸ்தைக்கு உள்ளாகும் குழந்தை அழத் துவங்குகிறது. அந்த அழுகையே அதன் முதல் மூச்சாக ஆகி நுரையீரலை செயல்பட வைக்கிறது. குழந்தைக்கு அழுகையே முதல் மூச்சு.